Hello students, இன்னைக்கு நம்ம 12th biology chapter 5 molecular basis of inheritance lessonல transcription process பத்தி பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு செல்லும் தனக்கான புரோட்டீனை உருவாக்கும். அந்த புரோட்டீன் உருவாகிறத புரோட்டீன் சிந்தசிஸ்னு சொல்லுவோம். இந்த புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ரெண்டு ப்ராசஸ் இருக்கு. ஒன்னு டிரான்ஸ்கிரிப்ஷன், இன்னொன்னு டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்கிரிப்ஷன், இன்னொன்னு டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்கிரிப்ஷன் நியூக்ளியஸ்ல நடக்கும், டிரான்ஸ்லேஷன் சைட்டோபிளாசத்துல நடக்கும். அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்னன்னா டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட், அதாவது எந்த புரோட்டீன் உருவாகணுங்கிற மெசேஜ சொல்றது எதுன்னா டிஎன்ஏ. டிஎன்ஏ தான் எந்த புரோட்டீன் உருவாகணும்னு சொல்ல போகுது. ஆனா புரோட்டீனை உருவாக்குறது ரிபோசோம்ஸ். ரிபோசோம்ஸ் தான் புரோட்டீன் ஃபேக்டரிஸ். ஆனா எந்த புரோட்டீன் உருவாகணும் அப்படின்னு சொல்றது டிஎன்ஏ. இந்த மெசேஜை டிஎன்ஏல இருந்து நியூக்ளியஸ்க்கு வெளியே சைட்டோபிளாசத்துக்கு எடுத்துட்டு போய் ரைபோசோம்ல சேர்க்கறது ஆர்என்ஏயோட வேலை. இதுதான் டிரான்ஸ்கிரிப்ஷன். டிரான்ஸ்கிரிப்ஷன் என்னன்னா the process by which information in a strand of DNA is copied into a new molecule of messenger RNA. மெசேஞ்சர் மெசேஜஸை கொண்டு போறது. ஆர்என்ஏ நிறைய டைப்ஸ் இருக்குது. எம்ஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, அதாவது மெசேஞ்சர் ஆர்என்ஏ, ரைபோசோமல் ஆர்என்ஏ, டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. இதை தவிர ஹெச்என்ஆர்என்ஏ, ஹெட்ரோஜீனியஸ் ஆர்என்ஏ, எஸ்என்ஆர்என்ஏ, ஸ்மால் நியூக்ளியர் ஆர்என்ஏ, ரெகுலேட்டரி ஆர்என்ஏ, ஜீனோம் ஆர்என்ஏ, நிறைய வகைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ. முதல்ல பிரான்சிஸ் ஜேக்கப் அண்ட் ஜாக்ஸ் மோனாட் 1961 தான் சொன்னாங்க, mRNA helps in the transfer of genetic information from DNA to ribosome for protein synthesis. அதாவது mRNA இந்த ஜெனடிக் இன்ஃபர்மேஷனை டிஎன்ஏல இருந்து ரைபோசோம் கொண்டு போகுது. எதுக்காக கொண்டு போகுது? ஃபார் புரோட்டீன் சிந்தசிஸ்க்காக கொண்டு போகுதுன்னு சொன்னது யாருன்னா பிரான்சிஸ் ஜேக்கப் அண்ட் ஜாக்ஸ் மோனாட் அப்படிங்கிறவங்க 1961. ஸோ நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெசேஞ்சர் ஆர்என்ஏ பத்தி தெரிஞ்சுக்கலாம், எம்ஆர்என்ஏ பத்தி தெரிஞ்சுக்கலாம். எம்ஆர்என்ஏ வந்துட்டு இது மொத்த ரைபோசோம்ல வந்து 2 to 5% வந்துட்டு இந்த செல்லுல கூடிய மொத்த ஆர்என்ஏல 2 to 5% வந்து மெசேஞ்சர் ஆர்என்ஏ தான் இருக்கும். இது ஒரு லாங் ஆர்என்ஏ, சிங்கிள் ஸ்டாண்டர்ட், ஒரே ஒரு ஸ்டாண்ட் தான் இருக்கும். இந்த ஆர்என்ஏல 75 to 6000 பேசஸ் இருக்கும். 75 to 6000 பேசஸ் இருக்கும். இது சிங்கிள் ஸ்டாண்டர்ட், ஆனா ஒன்னோட காயில் ஆகாம இருக்கும். இதோட வேலை என்னன்னா ஜெனடிக் இன்ஃபர்மேஷனை டிஎன்ஏல இருந்து சைட்டோபிளாசத்துக்கும் அங்க இருந்து ரிபோசோம்ஸ்க்கும் பாஸ் பண்றது. இது வந்து அதனால இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றதுனால இதை வந்து இன்ஃபர்மேஷனல் ஆர்என்ஏ இல்ல ஜெனடிக் ஆர்என்ஏ சொல்லலாம். இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தா ஷார்ட் லிவ்ட். அதாவது ஷார்ட் லிவ்ட்னா ஒரு டிஎன்ஏ வந்துட்டு ஏதோ பொருள் உருவாக்கத்துக்கான ஆர்என்ஏ உருவாகணும்னே அதோட வேலை முடிஞ்சிடும், அவ்வளவுதான். அது வரைக்கும் தான் அது லைஃப் ஸ்பேன். இட்ஸ் ஷார்ட் லிவ்ட். அதுக்கப்புறம் டீஜெனரேட் ஆயிடும். அதாவது இது ஷார்ட் லிவ்ட், அதோட வேலை அந்த புரோட்டீனை கோட் பண்ண பிறகு இது டீஜெனரேட் ஆயிடும். ஸோ நம்ம வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் ஒன்னொன்னா பார்க்கலாம். இதுக்கு வந்து என்ன என்சைம் தேவைப்படுதுன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ், டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ்ங்கிற என்சைம் தேவைப்படுது. டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கணும்னா முதல்ல வந்து டிஎன்ஏ பிரியணும். டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்குல்ல, அது முதல்ல பிரியணும். அதுல ஒரு ஸ்டாண்ட் வந்து டெம்ப்ளேட் ஸ்டாண்டா இருக்கும், அதர் ஸ்டாண்ட் வந்து கோடிங் ஸ்டாண்டா ஆக்ட் பண்ணும். அதாவது 3' to 5' இருக்கு இல்லையா, அது வந்துட்டு டெம்ப்ளேட் ஸ்டாண்டா ஆக்ட் பண்ணும். அதுக்கு ஆப்போசிட் ஸ்டாண்ட் 5' to 3' வந்து கோடிங் ஸ்டாண்டா ஆக்ட் பண்ணும். இந்த டெம்ப்ளேட்டரி ஸ்டாண்ட்ல தான் வந்துட்டு நியூக்ளியோடைட்ஸ் தான் வந்து ஆட் ஆகும். ஏன்னா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் ஆர்என்ஏ வரும்போது அடினைன் பதிலா தைமின் சேரணும், குவானைன் பதிலா அது காம்ப்ளிமெண்டரி சைட்டோசின். இதே மாதிரி அடினைன் அந்த காம்ப்ளிமெண்டரி ஸ்பேர் சேரும் போது அடினைன் வந்து தைமின் வந்துட்டு டிஎன்ஏல தான் பிரசண்டா இருக்கும். பட் ஆர்என்ஏ தைமின் பதிலா யுராசில் ஆட் ஆகும். இதுதான் இதோட டிஃபரன்ஸ். ஸோ ஒரு ஸ்டாண்ட் வந்துட்டு டெம்ப்ளேட் ஸ்டாண்டா ஆட் பண்ணுது,
அடுத்தது என்ன ஆகுது, அதுக்கு வந்து நியூக்ளியோடைட்ஸ் வந்து ஜாயின் ஆகுது. அப்படி ஜாயின் ஆகும்போது தைமின்ங்கிற பிளேஸ்ல மட்டும் யுராசில் வந்து ஜாயின் ஆகும். இந்த எம்ஆர்என்ஏ வந்து நியூக்ளியஸை விட்டு வெளியே வந்து சைட்டோபிளாசத்துக்கு வந்து அதுக்கப்புறம் ரைபோசோம் போகும். ஆனா அது சைட்டோபிளாசத்தை விட்டு வரத்துக்கு முன்னாடி அது என்ன பண்ணணும்னா, முதல்ல டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ல அது ஒரு காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் பண்ணும். காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் இதுல பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு டிஎன்ஏ இருக்கு இல்லையா, டிஎன்ஏல இருந்து அப்படியே காப்பி ஆகிட்டே வரும்போது டிஎன்ஏ இருக்கிற ஜீன்ஸ்ல வந்து சில ஜீன்ஸ் மட்டும்தான் கோட் பண்ணும், சில ஜீன்ஸ் வந்து கோட் பண்ணாது. நான் கோடிங் ஜீன்ஸா இருக்கும். சில ஜீன்ஸ் தான் கோட்ஸ் ஃபார் ப்ரோட்டீன், சம் ஜீன்ஸ் ஆர் நாட் கோட் ஃபார். ஸோ அது அப்படியே காம்ப்ளிமெண்டரி அது பேர் ஃபார்ம் ஆகும்போது அந்த ஆர்என்ஏல வந்துட்டு எப்படி இருக்கும்னா, கோடிங் ஜீன்ஸும் நான் கோடிங் ஜீன்ஸும் சேர்ந்து இருக்கும். இப்ப கோடிங் ஜீன்ஸ் வந்து எக்ஸான் சொல்லுவோம், கோடிங் ஜீன்ஸ் எக்ஸான் சொல்லுவோம். நான் கோடிங் ஜீன்ஸ் வந்து இன்ட்ரான்ஸ் சொல்லுவோம். கோடிங் ஜீன்ஸ் ஆர் கால்ட் எக்ஸான்ஸ், நான் கோடிங் ஜீன்ஸ் ஆர் கால்ட் இன்ட்ரான்ஸ். இந்த மாதிரி உருவான ஆர்என்ஏ வந்துட்டு ப்ரீகர்சர் ஆர்என்ஏ ஆர் HNRNA, ஹெட்ரோஜீனஸ் ஆர்என்ஏ. ஹெட்ரோஜீனஸ் ஆர்என்ஏ அதாவது ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ இருக்கும், டிஎன்ஏ டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ பிரிஞ்சு அது அப்படியே ஒரு காம்ப்ளிமெண்டரி ஃபார்ம் ஆகும். அப்படி காம்ப்ளிமெண்டரி ஃபார்ம் ஆகும்போது வந்தது ஆர்என்ஏ. அந்த ஆர்என்ஏல என்ன இருக்கும்னா, கோடிங் ஜீன்ஸும் இருக்கும், நான் கோடிங் சீக்வன்ஸ் இருக்கும். கோடிங் சீக்வன்ஸ் கோட்ஸ் ஃபார் ப்ரோட்டீன்ஸ் கோட் பண்றதும், ப்ரோட்டீன்ஸ் கோட் பண்ணாத ஜீன்ஸும் இருக்கும். ஸோ அது வந்துட்டு கோடிங் சீக்வன்ஸ் வந்து இட்ஸ் கால்ட் எக்ஸான், நான் கோடிங் சீக்வன்ஸ் ஆர் கால்ட் இன்ட்ரான்ஸ். ஸோ இப்போ இந்த கோடிங் சீக்வன்ஸ் நமக்கு தேவை, நான் கோடிங் சீக்வன்ஸ் நமக்கு தேவையில்லை. அதாவது எக்ஸான் என்னது கோடிங், இன்ட்ரான் வந்து நான் கோடிங். ஸோ இந்த நான் கோடிங் சீக்வன்ஸ் இன்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணணும். முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும், இன்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன என்சைம் யூஸ் ஆகுதுன்னா, எண்டோ நியூக்ளியேஸ் என்சைம். எண்டோ நியூக்ளியேஸ்ங்கிற என்சைம் ரிமூவ்ஸ் தி இன்ட்ரான்ஸ். அதாவது ஒரு சிசர் சொல்லியிருக்காங்க, சிசர்ஸ் மாதிரி என்ன பண்ண இன்ட்ரான்ஸை மட்டும் கட் பண்ணிடும். இந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்றோம், ஸ்பிளைசிங் சொல்றோம். இந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்றோம், ஸ்பிளைசிங். டிஎன்ஏல இருந்து ஒரு காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் வந்துருச்சு, அது ஆர்என்ஏ. அந்த ஆர்என்ஏ நம்ம என்ன சொல்றோம், ப்ரீகர்சர் ஆர்என்ஏ சொல்லலாம், இல்ல இம்மெச்சூர் ஆர்என்ஏ சொல்லலாம். ஓகேவா, இது வந்துட்டு HNRNA, ஹெட்ரோஜீனஸ் ஆர்என்ஏ சொல்லலாம். இதுல என்ன இருக்கும், போத் எக்ஸான்ஸும் இன்ட்ரான்ஸும் இருக்கும். எக்ஸான்ஸ் தான் கோடிங் சீக்வன்ஸ், இன்ட்ரான்ஸ் வந்து நான் கோடிங் சீக்வன்ஸ். ஸோ இன்ட்ரான்ஸ் எல்லாம் ஃபுல்லா ரிமூவ் பண்ணணும். இன்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு என்ன தேவை, ஒரு என்சைம், எண்டோ நியூக்ளியஸ்ன்ற ஒரு என்சைம் தட் ரிமூவ்ஸ் தி இன்ட்ரான்ஸ். அப்படி ரிமூவ் பண்ணா அந்த ஸ்பேஸ், அங்கங்க ஸ்பேஸ் வந்துடும் இல்லையா. இது எப்படி இருக்கும்னா, கோடிங் நான் கலந்துருக்கும். இந்த நான் கோடிங் சீக்வன்ஸ் இன்ட்ரான்ஸ் அதை ரிமூவ் பண்ணும்போது நடுவில் ஸ்பேஸ் வந்துடும். ஸோ இந்த ஸ்பேஸை ஃபில் பண்றதுக்கு, அந்த கேப்ஸ் ஆஃப் ஜாயின் பண்றதுக்கு லைகேஸ் அப்படிங்கிற என்சைம் தேவைப்படுது. லைகேஸ் என்சைம் ஜாயின்ஸ் தி ஆல் தி எக்ஸான்ஸ் தான் ஜாயின் பண்ணுது. இப்பதான் இதுதான் வந்துட்டு எம்ஆர்என்ஏ. ஃபர்ஸ்ட் என்ன ஆர்என்ஏ, ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ ஒரு காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் வந்தது, அதுதான் ப்ரீகர்சர் ஆர்என்ஏ. அதுக்கப்புறம் அதுல எக்ஸான் அண்ட் இன்ட்ரான் இருந்தது, அதுல இன்ட்ரான் எல்லாம் ரிமூவ் பண்ண உடனே ஜாயின் பண்ணா அது என்னது, எம்ஆர்என்ஏ, மெசேஞ்சர் ஆர்என்ஏ. மெசேஞ்சர் ஆர்என்ஏ வந்துட்டு எந்த டைரக்ஷன் இருக்கும், 5' to 3' டைரக்ஷன்ல இருக்கும். இது வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும், இது அன்ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இது ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக ஒரு கேப்பும் ஒரு டெய்லும் ஆட் ஆகும் போத் எண்ட்ஸ்ல. அதாவது முதல்ல டிஎன்ஏ வந்து காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் வந்துருச்சு, வந்த உடனே அது டிஎன்ஏ விட்டு பிரிஞ்சு வந்துடும், நியூக்ளியஸ்க்கு வந்துடும். பிரிஞ்சு வந்தது எக்ஸான்ஸ் அண்ட் இன்ட்ரான்ஸ் இருக்கும், அதுல இன்ட்ரான்ஸ் ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டு இது எப்படி இருக்கும்னா, இதுதான் எம்ஆர்என்ஏ. இது அன்ஸ்டேபிளா இருக்கும். இதுக்கு ஒரு கேப்பையும் டெய்லும் ஆட் பண்ண போறோம். ரெண்டு துண்டோட ரெண்டு எண்டுலையும் கேப்பையும் டெய்லும் ஆட் பண்ண. தட் இஸ் கால்ட் கேப்பிங் அண்ட் டெய்லிங். கேப்பிங் அண்ட் டெய்லிங். இந்த கேப் வந்துட்டு எங்க ஃபார்ம் ஆகும்னா, அந்த ஆர்என்ஏவோட எம்ஆர்என்ஏவோட 5' எண்ட்ல கேப்பிங் நடக்கும், 3' எண்ட்ல டெய்லிங் நடக்கும். கேப்பிங்னா ஒண்ணு இல்ல, ஒரு மாலிகுல் வந்து ஆட் ஆகும், ஒரு மாலிகுல் வந்து பைண்ட் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணும், அந்த எம்ஆர்என்ஏ ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி டெய்ல் போர்ஷன்லயும் ஒரு மாலிகுல் வந்து ஆட் ஆகி அதை ப்ரொடெக்ட் பண்ணும், டீஜெனரேட் ஆகாம. ஸோ 5' எண்ட்ல வந்துட்டு 7 மெத்தில்
guanosine molecules. 7 மெத்தில் guanosine molecule வந்து ஆட் ஆகும். இது 5 prime end ப்ரொடெக்ட் பண்ணும், ரீஜெனரேட் ஆகாம டீஜெனரேட் ஆகாம ப்ரொடெக்ட் பண்ணும். அது இல்லாம ரைபோசோம்ஸ்க்கு போகும்போது அங்க வந்து புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது இல்லையா, அதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். அந்த ரிபோசோமோட அட்டாச் ஆகி அங்க புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ 5 prime endல 7 மெத்தில் guanosine அப்படிங்கிற மாலிகுல் ஆட் ஆகும். இது வந்து என்னன்னா கேப்பிங், இந்த மாதிரி ஆட் ஆகுது கேப்பிங். அதே மாதிரி டெய்ல வந்துட்டு பாலி அடினைன் மாலிகுல், பாலி ஏர்டைல் சொல்லுவோம். பாலி ஏர்டைல் இது எங்க நடக்கும்னா 3 prime endல நடக்கும். இங்க வந்து என்ன நடக்கும்னா நிறைய அடினைன் மாலிகுல்ஸ் கண்டினியூஸா வந்து ஜாயின் ஏற்பட்டு நிறைய மாலிகுல்ஸ் வந்து ஜாயின், அதாவது ஒரு 150 to 250 அடினைன் மாலிகுல்ஸ் வந்து ஜாயின் ஆகி ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆகி அதை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணும், டீஜெனரேட் ஆகாம ப்ரொடெக்ட் பண்ணும். எதை 3 prime end ப்ரொடெக்ட் பண்ணும். இது வந்து டெய்லிங், இதை டெய்லிங் சொல்லுவோம். ஸோ கேப்பிங்ல வந்துட்டு அதோட ஸ்டார்டிங் ரீஜன் 5 prime endல 7 மெத்தில் guanosine அப்படிங்கிற மாலிகுல் ஆட் ஆகும். 3 prime endல நிறைய அடினைன் மாலிகுல்ஸ் ஒரு செயின் மாதிரி வந்து ஆட் ஆகும். ஸோ இது கேப்பிங் அண்ட் டெய்லிங். இந்த டெய்ல் ரீஜன் எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னா mRNA டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் தி நியூக்ளியஸ் டு தி சைட்டோபிளாசம். இந்த டெய்ல் ரீஜன் பாலி ஏ டெய்ல் சொன்னாலே 3 prime end, இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னா டிரான்ஸ்போர்ட்ஸ் தி mRNA ஃப்ரம் நியூக்ளியஸ் டு தி சைட்டோபிளாசம். அடுத்து கேப்புக்கு அடுத்த ஒரு போர்ஷனை வந்து we call it as untranslated region. அதாவது கேப்புக்கு அடுத்து ஒரு சீக்வன்ஸ் we call it as untranslated region. அதே மாதிரி டெய்லுக்கு முன்னாடியும் வந்துட்டு that is called untranslated region, UTR. இது UTR எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா controls the ability of the ribosome to bind. ரைபோசோம் பைண்ட் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். untranslated region. இந்த ரெண்டு ரீஜனுக்கு நடுவில் இருக்கிறதா ஸ்ட்ரக்சரல் ஜீன், அதுதான் வந்துட்டு கோட் பண்ண போகுது, புரோட்டீன்ஸ்க்கு கோட் பண்ண போகுது. இதை நம்ம ஒரு ஜீன் சீக்வன்ஸ். இந்த ஜீன் சீக்வன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் கோடான் இருக்கும். கோடான் வந்து ஆல்வேஸ் ட்ரிப்ளெட், மூணு கோடான் சொன்னா சேர்ந்துக்கும் ஒரு ட்ரிப்ளெட் சொல்லும். ஸோ ஸ்டார்டிங்ல இருக்கிறது ஸ்டார்ட் கோடான் வந்துட்டு ஏயுஜி. இது ஆல்வேஸ் வந்து எல்லா இடத்துலயும் ஸ்டார்ட் கோடான் பார்த்தா ஏயுஜி தான் ஸ்டார்ட் கோடான். இது ஒரு ட்ரிப்ளெட், கோடான் ட்ரிப்ளெட்டா இருக்கும். ஏயுஜி தான் ஸ்டார்ட் கோடான். ஸோ இந்த ஸ்டார்ட் கோடான் ஏ அடினைன் யுராசில் குவானை, இது ஏயுஜி மூணும் சேர்ந்து மெத்தியோனைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட் கோட் பண்ணும். மெத்தியோனைன்ங்கிற அமினோ ஆசிடை கோட் பண்ணி அந்த அமினோ ஆசிட ஏயுஜி வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபார் மெத்தியோனைன். ஸோ அங்க வந்து அமினோ ஆசிட் வந்து ஜாயின் ஆகும். அடுத்த ட்ரிப்ளெட்ல அடுத்த அமினோ ஆசிட் ஜாயின், அது மாதிரி ஜாயின் ஆயிட்டு வரும்போது டுகெதர் தே மேக் அப் தி புரோட்டீன்ஸ். இது அப்படியே வந்துட்டு அமினோ ஆசிட் வந்து ஆட் ஆகுது, சீக்வன்ஸ் வந்து நடந்துட்டே இருக்கும். எங்க வரைக்கும் நடக்கும்னா டில் தி ஸ்டாப் கோடான். அதாவது ஏயுஜி தான் எப்பவுமே ஸ்டார்ட் கோடான்னு சொன்னேன் இல்லையா, ஏயுஜில ஸ்டார்ட் ஆகும், அமினோ ஆசிட் வந்து ஜாயின் ஆகும், அது அப்படியே கண்டினியூ ஆகும். எங்க வரைக்கும் கண்டினியூ ஆகும்னா ஸ்டாப் கோடான் வரைக்கும். ஸ்டாப் கோடான் வந்து எப்பவுமே 3 கோடான் இருக்கு. ஸ்டாப் கோடான் UAA இல்ல UGA, UAG, இது 3 ஸ்டாப் கோடான். இந்த ரீஜன் வந்த உடனே இந்த கோடிங் ஆஃப் அந்த அமினோ ஆசிட்ஸ் கொண்டு வர்றது நின்றுடும், ஸ்டாப் ஆயிடும். கண்டினியூஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் கோடான்ல ஸ்டார்ட் ஆகி அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வரும்போது ஸ்டாப் கோடான், அதாவது UAO இல்ல UGAO, UAG, இது 3க்கு ஏதாவது ஒண்ணு இருந்தா உடனே அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடும். இந்த கோடிங் சீக்வன்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் ஜீன் சொல்றோம். நம்ம கோடிங் ஜீன் தான் நம்ம ஸ்ட்ரக்சரல் ஜீன். இட் ஸ்டார்ட்ஸ் அட் த கோடிங் ஸ்டார்ட்ஸ் அட் ஸ்டார்ட் கோடான். ஸ்டார்ட் கோடான்ங்கிறது என்னது, AUG தான் ஸ்டார்ட் கோடான். ஸ்டாப் கோடான் வந்துட்டு UAA, UAG, UGA, இதுதான் ஸ்டாப் கோடான். டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் பார்க்கணும். டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் வந்துட்டு 3 இருக்கு. ஒன்னு ப்ரமோட்டர், டெர்மினேட்டர், ஸ்ட்ரக்சரல் ஜீன். ப்ரமோட்டர், டெர்மினேட்டர், ஸ்ட்ரக்சரல் ஜீன்.
இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் எதில் நடக்குது? 3 ஸ்டெப், 3 ப்ராசஸ். ஒன்று ப்ரமோட்டர், ஸ்ட்ரக்சரல் ஜீன், டெர்மினேட்டர். இதுக்கு நான் சொன்னேன் 3' to 5' வந்துட்டு டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டு, 5' to 3' கோடிங் ஸ்ட்ராண்ட். அந்த 3' to 5' எண்ட்ல ப்ரொமோட்டர் இருக்கும். இந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டோட 3' எண்ட்ல ப்ரொமோட்டர் இருக்கும். டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டோட 5' எண்ட்ல டெர்மினேட்டர் இருக்கும். ரெண்டுத்துக்கும் நடுவில் ஸ்ட்ரக்சரல் ஜீன். ப்ரொமோட்டர் is present in 3' end, terminator is present in 5' end. அதாவது ப்ரொமோட்டர் ரீஜன்ல வந்துட்டு RNA polymerase enzyme போய் பைண்ட் ஆகும். RNA polymerase enzyme binds in the promoter region. இந்த ரீஜன்ல வந்து AT ரிச், அதாவது அடினைன் தைமின் ரிச் ரீஜன். அதாவது நிறைய அடினைன் தைமின் எங்க இருக்குதோ அந்த இடத்துல தான் ப்ரொமோட்டர் ஸ்டார்ட் ஆகும். அதாவது RNA polymerase enzyme வந்து போய் பைண்ட் ஆகும். இது AT ரிச் G ரீஜன்ங்கிறதுனால இது டாட்டா பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டாட்டா பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யூகேரியோட்ல இது ஹாக்னஸ் பாக்ஸ். ஏன்னா அதை கண்டுபிடிச்சது ஹாக்னஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்னால யூகேரியோட்ஸ் இஸ் கால்ட் ஹாக்னஸ் பாக்ஸ். ப்ரோகேரியோட்ஸ்ல வந்து ப்ரோகேரியோட்னா என்ன தெரியும் உங்களுக்கு? பாக்டீரியா, பாக்டீரியோஃபேஜஸ் தான் ப்ரோகேரியோட்ஸ். யூகேரியோட்ஸ்னா மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ். So the eukaryote, this box is called Hogness box. Prokaryotes is called the Pribnow box. Pribnow box. Promoter region எங்க இருக்குதோ அது upstream சொல்லுவோம். Promoter region எங்க இருக்குதோ it's called upstream. அதாவது 3' end, template standard 3' endல promoter region is called, that is called the upstream. Right side la 5' endல that is called downstream. Upstream la promoter is present, downstream la terminator is present. 3' end upstream, 5' end downstream. So the promoter region la RNA synthesis வந்துட்டு RNA nucleotides add ஆக ஆரம்பிக்கும். terminator stop ஆகும். ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறது தான் ஸ்ட்ரக்சரல் ஜீன். ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறது we call it as structural gene. இது ஃபங்க்ஷனல் யூனிட். இதுதான் ஃபங்க்ஷனல் யூனிட். ஸ்ட்ரக்சரல் ஜீன் otherwise called cistron. Structural gene is otherwise called what? Cistron. இது ப்ரோகாரியோட்ல பாலிசிஸ்ட்ரோனிக், யூகாரியோட்ல மோனோசிஸ்ட்ரோனிக். பாலிசிஸ்ட்ரோனிக் இன் ப்ரோகாரியோட். பாக்டீரியால தான் வந்துட்டு இது பாலிசிஸ்ட்ரோனிக். பாலிசிஸ்ட்ரோனிக்னா that is coding for two or more proteins. அது 2-3 proteins. அதே யூகாரியோட்ஸ்ல மோனோசிஸ்ட்ரோனிக், it codes for only one protein. இப்போ ஒரு புரோட்டீன் இருக்குன்னா XYZங்கிற ஒரு கோட்ஸ் இருக்குன்னா that will code for one protein. ஒரே ஒரு புரோட்டீன் தான் குறிக்கும். சப்போஸ் நமக்கு ஒரு 200 வகையான புரோட்டீன் தேவைன்னா கூட ஆனா அந்த ஒரு XYZங்கிற கோடு வந்துட்டு ஒரே ஒரு புரோட்டீன் தான் சிந்தசைஸ் பண்ணும். திரும்பவும் அடுத்த புரோட்டீன் திரும்ப இதே மாதிரி நடந்து அடுத்த புரோட்டீன் ஃபார்ம் ஆகணும். 200 டைம்ஸ் நடக்கும். நமக்கு எவ்வளவு தேவை அத்தனை நடக்கும். ஆனா அந்த இதுக்கு வந்து that will code for only one protein தான். அது மோனோசிஸ்ட்ரோனிக். யூகாரியோட்ஸ்ல மோனோசிஸ்ட்ரோனிக். One cistron, one structural gene, one that is coding for only one protein. Prokaryote it is polycistronic. Polycistronic-னா ஒரே ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜீன் வந்து நிறைய புரோட்டீன்ஸுக்கு கோட் பண்ணும். ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜீன் வந்துட்டு நிறைய புரோட்டீன்ஸை கோட் பண்ணும். அதுதான் பாலிசிஸ்ட்ரோனிக். அடுத்தது மோனோசிஸ்ட்ரோனிக், பாலிசிஸ்ட்ரோனிக் ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தா மோனோசிஸ்ட்ரோனிக் வந்துட்டு only one cistron, one structural gene code for only one protein. Polycistronic நிறைய cistrons code for many proteins. Monocistronic present in eukaryotes. Polycistronic is present in prokaryotes, that is bacteria and bacteriophages. இப்போ நம்ம transcription in prokaryotes பார்க்கலாம். Prokaryotes என்ன சொன்னேன்? Polycistronic, அதாவது ஒரு சீக்வன்ஸ் வந்து codes for many proteins.
யூஸ்வலா வந்து இது வந்து எங்க நடக்கும், இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் எங்க நடக்கும்னா சைட்டோபிளாசம்ல. ஆனா யூகரியோட்ஸ்ல இட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி நியூக்ளியஸ். டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் mRNA தான் வெளியே வரும். இங்க வந்துட்டு ப்ரோகாரியோட்ல இட் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் சைட்டோபிளாசம். ஏன்னா வந்து இங்க வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் கிடையாது. இந்த நியூக்ளியஸ் வந்துட்டு இட்ஸ் நாட் கவர்ட் பை மெம்பரேன். ஸோ அதனால வந்து டேக்ஸ் பிளேஸ் இன் சைட்டோபிளாசம். இதுக்கு வந்துட்டு நம்ம யூகரியோட்ஸ்ல வந்து நிறைய சொன்னேன் ஆர்என்ஏஸ் இருக்கு, mRNA, tRNA, RNA. இங்க வந்துட்டு ஒரே ஒரு என்சைம்ல எல்லா ஆர்என்ஏயும் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற என்சைம், டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் தான் இட் ப்ரொடியூசஸ் தி ஆல் ஆர்என்ஏஸ். இங்க ஒரே ஒரு என்சைம் தான் எல்லா வேலையுமே பார்க்கும். தட் இஸ் டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம். இதுதான் ப்ரொடியூசஸ் mRNA, tRNA, rRNA. ஓகேவா? அதுக்கப்புறம் இதுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் வேற என்ன தேவைன்னா ரைபோ நியூக்ளியோடைட்ஸ் தேவை. ரைபோ நியூக்ளியோடைட்ஸ் மொத்தம் 4 வகை இருக்குது. ஏடிபி அடினோசைன் ட்ரைபாஸ்பேட், ஜிடிபி குவானோசைன் ட்ரைபாஸ்பேட், சிடிசி சைட்டோசின் ட்ரைபாஸ்பேட். அதுக்கப்புறமா யூடிபி அதாவது யூரிடின் ட்ரைபாஸ்பேட். ஏன்னா ஆர்என்ஏல நம்ம கிடைக்க தைமின் கிடையாது. ஸோ அதனால யூடிபி. ஸோ என்ன நியூக்ளியோடைட் தேவைன்னா ஏடிபி, ஜிடிபி, சிடிபி, யூடிபி. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன தேவைன்னா சிக்மா ஃபேக்டர், ரோ ஃபேக்டர், 2 ஃபேக்டர். சிக்மா ஃபேக்டருங்கிறது இனிஷியேஷன் ஃபேக்டர். சிக்மா ஃபேக்டருங்கிறது என்னது? இனிஷியேஷன் ஃபேக்டர். ரோ ஃபேக்டருங்கிறது டெர்மினேஷன் ஃபேக்டர். ரோ ஃபேக்டர் வந்து டெர்மினேஷன் ஃபேக்டர். ஓகேவா? இதெல்லாம் தான் இதுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் தேவை. என்னென்ன தேவைன்னா ஒரு என்சைம், டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஒரு என்சைம், அப்புறம் ரைபோ நியூக்ளியோடைட்ஸ், அப்புறம் சிக்மா ஃபேக்டர், ரோ ஃபேக்டர். இந்த ப்ராசஸ் 3 ஸ்டேஜஸ் நடக்குது. இனிஷியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன். இனிஷியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன் 3 ப்ராசஸ். இனிஷியேஷன் ப்ராசஸ்ல வந்துட்டு என்ன நடக்கும்னா இனிஷியேஷன் ஃபேக்டர் என்ன சொன்ன சிக்மா ஃபேக்டர், டெர்மினேஷன் ஃபேக்டர் ரோ ஃபேக்டர். ஸோ இனிஷியேஷன் என்ன நடக்கணும்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் பைண்ட்ஸ் வித் த சிக்மா ஃபேக்டர். ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் பைண்ட்ஸ் வித் த சிக்மா ஃபேக்டர். இதுக்கு என்ன தேவைன்னா சம் எனர்ஜி, அது சப்ஸ்ட்ரேட் தேவை இல்லையா? அது என்னன்னா ஏடிபி, ஜிடிபி, சிடிபி, யூடிபி தேவை. So, with the help of this RNA polymerase enzyme binds with the sigma factor. This is initiation. Next, elongation. The RNA polymerase enzyme helps in opening the DNA segment. DNA segment open help பண்ணுது. அப்போ அது ஓபன் ஆகாத RNA polymerase enzyme along with the sigma factor அப்படியே மூவ் பண்ணி காம்ப்ளிமெண்டரி நியூக்ளியோடைட்ஸ் ஆட் பண்ணிட்டே வரும். டிஎன்ஏ ஓப்பன் ஆக ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைமும் சிக்மா ஃபேக்டர் மூவ் ஆகி நியூக்ளியோடைட்ஸை கொண்டு வந்துட்டு சேர்க்குது. இது வந்து எது வரைக்கும் நடக்கும்னா டெர்மினல் ரீஜன் வர வரைக்கும் நடக்கும். இது அப்படியே கண்டினியூ ஆகும் till the டெர்மினேட்டர் ரீஜன். நெக்ஸ்ட் டெர்மினேஷன் பார்த்தா இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து டெர்மினேஷன் ரீஜன் பாயிண்ட் ரீச் பண்ண உடனே என்ன ஆகும்னா சிக்மா ஃபேக்டர் ரிலீஸ் ஆயிடும். Rho factor will bind with the RNA polymerase. Initiation la sigma factor binds with the RNA polymerase enzyme. Termination la rho factor binds with the RNA polymerase enzyme. இந்த rho factor என்ன பண்ணும்னா separation of the RNA polymerase வந்து RNA strand எடுத்து பிரிக்கும். புதுசா ஃபார்ம் உருவாச்சுலையும் அந்த என்சைம்ல இருந்து RNA strand பிரிக்கும். ஸோ என்சைம் ரிமூவ் ஆனோடனே ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிடும். இதுதான் வந்துட்டு டெர்மினேஷன். டெர்மினேஷன்ல என்ன நடக்கும்? இனிஷியேஷன் வந்துட்டு ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் பைண்ட் வித் த சிக்மா ஃபேக்டரோட பைண்ட் ஆகி அதுக்கு என்ன எனர்ஜி தேவைன்னா ஏடிபி, ஜிடிபி, சிடிபி, யூடிபி. அதுக்கப்புறம் இந்த பைண்டிங் வந்து பைண்ட் ஆனது அப்படியே மூவ் பண்ணி நியூக்ளியஸ் ஆட் பண்ணிட்டே வரும். ஆட் பண்ணிட்டே வரும்போது காம்ப்ளிமெண்டரி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இது வந்து டெர்மினல் ரீஜன் வரைக்கும் நடக்கும். இது எலாங்கேஷன். டெர்மினேட்டர் ரீஜன் நடக்கும்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ்
டெர்மினேஷன் பாயிண்ட் ரீச் பண்ண உடனே பாலிமரேஸ் என்சைம், RNA பாலிமரேஸ் என்சைம் செப்பரேட்டட் ஃப்ரம் தி RNA ஸ்ட்ராண்ட் வந்து செப்பரேட் ஆகும். இங்க வந்து ரோ ஃபேக்டர் வந்து ஜாயின் ஆகும் என்சைமோட. ஸோ இது வந்து என்ன பண்ணணும், இட்ஸ் ரிமூவ் செப்பரேட்டட் ஃப்ரம் தி RNA பாலிமரேஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் தி RNA ஸ்ட்ராண்ட் செப்பரேட் ஆயிடும். ஸோ என்ன நடக்கும்னு RNA வெளியே வந்துடும், தனியா வந்துடும். ஸோ இதுதான் வந்து ப்ரோகாரியர்ஸ் நடக்குது. ப்ரோகாரியர்ஸ் வந்துட்டு என்ன ஸ்பெஷாலிட்டிஸ் பார்த்தா, இங்கே வந்து mRNA சிந்தசைஸ் ஆகும், mRNA உருவாகாது. இங்கே டிரான்ஸ்கிரிப்ஷனும் டிரான்ஸ்லேஷனும் சைட்டோபிளாசம் நடக்கும். ஆனால் யூகாரியர்ஸ் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் தி நியூக்ளியஸ், டிரான்ஸ்லேஷன் அலோன் டேக்ஸ் பிளேஸ் இன் தி சைட்டோபிளாசம். பட் இன் ப்ரோகாரியோட்ல டிரான்ஸ்கிரிப்ஷனும் டிரான்ஸ்லேஷனும் ரெண்டுமே சைட்டோபிளாசத்தில் நடக்கும். அதே சமயத்தில் கப்புள்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ஆல்சோ வில் டேக் பிளேஸ். அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்துகிட்டே இருக்கும்போதே டிரான்ஸ்லேஷனும் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ரெண்டும் ஒரே அட் அ டைம் நடக்கும், சேம் டைம்ல இட் வில் டேக் பிளேஸ் ஆல்சோ. இதுதான் வந்துட்டு ப்ரோகாரியோட்ல டிரான்ஸ்கிரிப்ஷன். நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு யூகாரியோட்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். இது வந்துட்டு இட்ஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் தென் தி ப்ரோகாரியோட்ஸோட ஈஸியா இருக்காது, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். டிரான்ஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இந்த நியூக்ளியஸ் நடக்கும். நியூக்ளியஸ் தவிர இன்னும் 2 ஆர்கனல்ஸ், செமி அட்டானமஸ் ஆர்கனல்ஸ் லைக் மைட்டோகாண்ட்ரியா, பிளாஸ்டிட்ஸ்லயும் டிரான்ஸ்கிரிப்ஷன் வில் டேக் பிளேஸ். நியூக்ளியஸ்ல, மைட்டோகாண்ட்ரியா அண்ட் பிளாஸ்டிட்ஸ்ல நடக்கும். இதுக்கு வந்து நமக்கு 3 என்சைம் தேவைப்படுது. RNA polymerase 1 என்சைம், RNA polymerase 2, RNA polymerase 3 என்சைம், 3 என்சைம் தேவைப்படுது. RNA polymerase 1 வந்துட்டு rRNA உருவாக்குது. RNA polymerase 2 hnRNA உருவாக்குது, அதாவது ப்ரீகர்சர் RNA உருவாக்குது. RNA polymerase அப்படிங்கிற என்சைம் tRNAவையும் snRNA உருவாக்குது. யூகாரியோட்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் இஸ் மோனோசிஸ்டோன். ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் மோனோசிஸ்டோன். அதாவது இட் கோர்ஸ் ஃபார் ஒன்லி 1 protein. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இனிஷியேஷன் நடக்கும். அதாவது என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் டிஎன்ஏல இருந்து காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகும். அது வந்துட்டு நம்ம ப்ரீகர்சர் RNA சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த RNA அதுல நிறைய எக்ஸான்ஸ் அண்ட் இன்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த எக்ஸான்ஸ்ல இருந்து இன்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேப்பிங் அண்ட் டெய்லிங் ஸ்ப்ளைசிங் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இதுல ப்ராசஸ். ஸோ 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் mRNA ஃபார்ம் ஆகாது. முதல்ல வந்துட்டு டிஎன்ஏயோட காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகும். அதாவது 3 பிரைம்ல இருந்து 5 பிரைம் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ல ஒரு காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் உருவாகும். அந்த ஸ்ட்ராண்ட் உருவான உடனே நியூக்ளியோடைட்ஸ் ஆட் ஆகிட்டே வரும். அதுக்கப்புறம் அது தனியா பிரிஞ்சு வரும். அதுல வந்துட்டு that is called what? hnRNA or precursor RNA. hnRNA or precursor RNA. இதுல என்ன இருக்குன்னா கோடிங் சீக்வன்ஸும் நான் கோடிங் சீக்வன்ஸ் ரெண்டுமே இருக்கும். கோடிங் சீக்வன்ஸ் இஸ் கால்ட் எக்ஸான், நான் கோடிங் சீக்வன்ஸ் இஸ் கால்ட் இன்ட்ரான். ஸோ இந்த கோடிங் சீக்வன்ஸ் தான் தேவை நமக்கு. நான் கோடிங் சீக்வன்ஸை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேப்பிங் நடக்கும், அப்புறமா டெய்லிங் நடக்கும், அதுக்கப்புறமா ஸ்ப்ளைசிங். ஸ்ப்ளைசிங் என்னன்னா இந்த எக்ஸான்ஸ் வந்து இன்ட்ரான்ஸ் மட்டும் கட் பண்றது. எண்டோ நியூக்ளியஸ் என்சைம் மூலமா இன்ட்ரான்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு தட் இஸ் கால்ட் ஸ்ப்ளைசிங். அது கட் பண்றது ஸ்ப்ளைசிங் சொல்லுவோம். தென் லைகேஸ் அப்படிங்கிற என்சைம் எக்ஸான்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடும். அதுக்கப்புறமா கேப்பிங் என்னது, 7-methyl guanosine triphosphate வந்துட்டு will be added to the template strand ஓட எண்ட்ல ஆட் ஆயிடும். ஸ்டார்டிங்ல 7-methyl guanosine molecule போய் ஆட் ஆகும். எண்ட்ல வந்துட்டு அடினின் மாலிகூல்ஸ், ஒரு செயின் ஆஃப் அடினின் மாலிகூல்ஸ், அதாவது 200 to 300 அடினின் மாலிகூல்ஸ் ஆட் ஆகும். அது பாலி ஏ டைல் சொல்லுவோம். இது நடுவில் இருக்கிறது தான் ஸ்ட்ரக்சரல் ஜீன். The structural gene will code for only 1 protein. இது வந்து எங்க ஸ்டார்ட் ஆகும்னா ஸ்டார்ட் கோடான்ல ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் கோடான்னா எது, AUG தான் ஸ்டார்ட் கோடான். AUG கோட்ஸ் ஃபார் மெத்தியோனைன். மெத்தியோனைன்ங்கிற அமினோ ஆசிடை கோட் பண்ணும். ட்ரிப்ளெட் மூணு சீக்வன்ஸ் வந்து கோட் பண்ணும்.
அப்போ அமினோ ஆசிட் வந்து ஆட் ஆயிட்டே வரும். இது ஆட் ஆயிட்டே போகும். எது வரைக்கும் ஆட் ஆகும்னா ஸ்டாப் கோடன் வர வரைக்கும் ஆட் ஆகும். ஸ்டாப் கோடன் எதுன்னா UAA, UAG, UGA இது ஸ்டாப் கோடன். இந்த கோடன் வரும்போது ஸ்டாப் ஆயிடும். அதாவது mRNA வந்துட்டு இதை விட்டு பிரிஞ்சு வந்துடும். ஃபர்ஸ்ட் mRNA ஃபார்ம் ஆகும், காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆகும். அதை ப்ரீகர்சர் RNA சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதுல இருக்கிற எக்ஸான்ல இருந்து இன்ட்ரான்ல பிரிச்ச உடனே அது இஸ் கால் mRNA ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் சைட்டோஸ் நடக்கும், நியூக்ளியஸ் நடக்கும். நியூக்ளியஸ்ல இருந்து அது வெளியே வந்து சைட்டோபிளாசத்துல இருந்து அமினோ ஆசிட் வந்து ஆட் ஆகும். இது வந்துட்டு this is called the transcription. இது வரைக்கும் நம்ம transcription பார்த்திருக்கோம். So I hope you all have understood this. Thank you.